ஆனந்தி கண்ணாடி முன்னால் நின்றாள். அவள் அணிந்திருந்த லெஹங்காவை மெதுவாக தொட்டு பார்த்தாள். துணி மென்மையா இருந்தது. அதுல செய்த வேலைப்பாடுகள் எல்லாம் கிளாஸியா இருந்தது. அன்று ரவியின் வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நல்லா தெரியணும்னு ஆனந்திக்கு ஆசை. நிகழ்ச்சி வீட்டுக்குள் ஆனந்தி நுழைந்ததும் எல்லாரும் அவளை பார்த்தாங்க. செம்ம ட்ரெஸ், மூவி ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, சூப்பர் சாய்ஸ். ஆனந்தி சந்தோஷமா சிரிச்சாள். நாள் பர்ஃபெக்டா போயிட்டு இருந்தது. நிகழ்ச்சி முடிஞ்சு ரவியும் ஆனந்தியும் பைக்ல வீட்டுக்கு வரும்போது சின்ன ஆக்சிடென்ட். அதிர்ஷ்டவசமா இருவருக்கும் பெரிய காயம் எதுவும் இல்ல. வீட்டுக்கு வந்ததும் ஆனந்தி ட்ரெஸ்ஸை கழட்டும்போது அப்படியே நின்றுவிட்டாள். லெஹங்காவின் ஒரு பக்கம் கிழிஞ்சிருந்தது. ஸ்டோன் ஒர்க் உதிர்ந்து டிசைன் டோட்டலா டேமேஜ். அவள் முகம் வெறிச்சோடியது. காரணம், அந்த ட்ரெஸ் ஆனந்தியோடது இல்ல. அது அவளோட தோழி பூஜாவோட லெஹங்கா. ஆனந்தி ட்ரெஸ்ஸை டேபிள் மேல வச்சுட்டு ஒன்னும் பேசாம உட்கார்ந்திருந்தாள். ரவி ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்னான், பைக் ஆக்சிடென்ட் ஸ்மால், ட்ரெஸ் டேமேஜ் ஃபுல். ஜோக் வேண்டாம் ரவி, எனக்கு பயமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், ஃப்ரெண்டோட ட்ரெஸ் வேணான்னு. கேட்டியா? இப்ப அட்வைஸ் வேண்டாம். பூஜாவுக்கு என்ன சொல்றது? காம் டவுன், ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் நாம. வேணும்னா அவ லெஹங்கா எடுத்த புட்டிக்க கான்டாக்ட் பண்ணி அதே ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலாமா? அதற்கு ஆனந்தி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது ரேர் கலெக்ஷன், சிங்கிள் பீஸ் தான் வரும்னு பூஜா சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி ட்ரெஸ்ஸோட டேமேஜ்க்கான பணத்தை கொடுக்க நம்ம நினைச்சாலும் அது முடியாத விஷயம். ஏன்? நம்மளோட 1 year salary தான் இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ். என்னது? என்ன நீ சொல்ற? எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரே வழி ரெப்ளிகா ட்ரை பண்றது தான். ஒரிஜினல் 1 பீஸ் வந்தாலும் அதோட ரெப்ளிகா பல பீஸ் வரும். பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆனா ஓகே, இல்லனா ரொம்ப கஷ்டம். பல இடங்களுக்கு போனாங்க. பிக் ஷோரூம், ஸ்மால் புட்டிக், அனைத்து இடங்களையும் தேடி பார்த்தாங்க. ஆனா அவங்க தேடின அந்த எக்ஸாக்ட் லெஹங்கா மட்டும் எங்கேயும் கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துலயும் நோ நோ பதில்கள். அந்த ஏமாற்றமும் டென்ஷனும், அந்த அலைச்சல் முழுக்க ஆனந்திக்கு ஒரு தண்டனை மாதிரியே தோணுச்சு. ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? மனசுக்குள்ள கேள்வி திரும்ப திரும்ப வந்துச்சு. ஹோப் ஆல்மோஸ்ட் 0 ஆகும்போது தான் கடைசியாக ஒரு புட்டிக்ல அங்கு டிஸ்பிளேல ஒரிஜினலுக்கு ரொம்ப நெருக்கமான ரெப்ளிகா லெஹங்கா ஒன்னு கண் பட்டதும் 2 பேருக்கும் ஒரு சந்தோஷம் கலந்த நிம்மதி. ஒர்க், கலர் டோன், எம்ப்ராய்டரி எல்லாமே பர்ஃபெக்ட் மேட்ச். தேங்க் காட், ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம் ஆனந்தி சொன்னப்போ அவளோட முகத்துல பல மணி நேர டென்ஷன் கரைந்து பியோர் ரிலீஃப் தெரிஞ்சது. லெஹங்காவை பூஜாவிடம் கொடுத்ததும் ஆனந்திக்கு பெரிய நிம்மதி. இரவு வீட்டுக்கு வரும்போது ஆனந்தி ரவிய பார்த்து சின்ன தயக்கத்தோட கேட்டா, பூஜாவுக்கு டவுட் வராதா? சான்ஸே இல்ல. அந்த லெஹங்கா பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. சோ டோன்ட் வரி, இனி ட்ரெஸ் சாப்டர் க்ளோஸ். அந்த ஒரு வார்த்தை ஆனந்தி மனசுக்குள்ள எல்லா பதட்டத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் போட்ட மாதிரி இருந்தது. சில நாட்கள் கழித்து ஒரு இரவு ஆனந்தி மொபைல்ல இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு ஆக்ட்ரஸ் பேஜ், 1 year ago போஸ்ட். ஆனந்தி பார்த்த உடனே ஃப்ரீஸ். அதே கலர், அதே டிசைன், அதே லெஹங்கா. ஆனந்தி மெதுவா சொன்னா, அப்படின்னா பூஜாவோட ட்ரெஸ்? சில நாட்களுக்கு முன் ஆனந்தி பூஜாவிடம் ஆடையை திருப்பி கொடுத்த இரவு. பூஜா லெஹங்காவை வார்ட்ரோப்ல தொங்க விட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டா. அப்போது பூஜாவோட கணவன் அவளை பார்த்து, இப்போ ரிலாக்ஸா? இப்போதான் நிம்மதி இருக்கு. நான் கூட பயந்தேன், ட்ரெஸ்ஸை ஆனந்தி கிட்ட கொடுக்கறப்போ இந்த ட்ரெஸ் ஒரிஜினல் இல்ல ரெப்ளிகான்னு கண்டுபிடிச்சிருவாளோன்னு. ஆனா நல்ல வேளை, அவளுக்கு எதுவும் தெரியல. ஸ்டோரி திரை யூடியூப் சேனலில் மனதை தொடும் கதைகளை தவறவிடாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்கள் ஊக்கம்.